This is unsigned TRAPPIST நட்சத்திர குடும்பம். TRAPPIST 1 சூரியன் நம்ம பூமியிலிருந்து கிட்டத்தட்ட 40 ஒளியாண்டுகள் தள்ளி இருக்க ஒரு குட்டி சூரிய குடும்பம். எந்த அளவுக்கு குட்டின்னு கேட்குறீங்களா? அந்த சூரியனை சுற்றி TRAPPIST 1 நட்சத்திரத்தை சுற்றி மொத்தம் 7 கிரகங்கள் வலம் வருது. 7மே பார்த்தீங்கன்னா பூமிக்கு ஈக்குவலாக இருக்க மாதிரி ஒரு ராக்கி கிரகங்கள் தான். ஸோ 7 கிரகங்கள் ஒரு நட்சத்திரத்தை கொண்டு இருக்க அந்த நட்சத்திர குடும்பத்தை நீங்கள் நம்ம சூரியனுக்கும் மெர்க்குரி அதாவது புதன் கிரகத்துக்கும் உள்ளேயே அடைச்சிடலாம். சூரியனுக்கும் புதன் கிரகத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா உங்களால் மொத்த அந்த நட்சத்திர குடும்பத்தையே அடைச்சிட முடியும். ஸோ அந்த அளவுக்கு குட்டியாக 7 கிரகங்கள் ஒரு நட்சத்திரத்தை சுற்றி பலம் வந்துட்டு இருக்கேன். அந்த நட்சத்திரம் நம்ம சூரியனோட ரொம்ப 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 ரொம்பவே குட்டி. அதை ரெட் டுவார்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சிம்பிளாக அதை நீங்கள் நம்ம கிரகங்களோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஜூபிட்டர் வியாழன் கிரகத்தோட கொஞ்சம் தான் பெருசாக இருக்கும். ஸோ இந்த ரெட் டுவார்ஃப் பார்த்தீங்கன்னா அதிகமான வெளிச்சத்தையும் வெளிப்படுத்துறது கிடையாது. அதோடைய சர்ஃபேஸ் டெம்பரேச்சரே 2000 டிகிரி செல்சியஸ் தான் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த நட்சத்திரத்தை 1999ஆம் ஆண்டு தான் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுவும் சிலையில் இருக்க டிராபிஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு டெலிஸ்கோப் தொலைநோக்கி மூலமாக கண்டுபிடிச்சிருக்கனால இதுக்கு டிராபிஸ்ட்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேரும் வச்சிருக்காங்க. தொடர்ந்து இந்த நட்சத்திரத்தை பற்றி ஆராய்ச்சிகள் நடத்தப்பட்டு தான் இருந்துச்சு. ஏன்னா நம்ம அண்டத்தில் ஏகப்பட்ட வித்தியாசமான நட்சத்திரங்கள் இருந்தாலும் இந்த சிகப்புக்குள்ள ரெட் டுவார்ஃப் நட்சத்திரம் தான் ரொம்பவே அதிகம். ஆனால் இந்த நட்சத்திரம் ஸ்பெஷலாக பார்க்கப்பட்டதுக்கான காரணம் இதை சுற்றி 7 பூமி போல கிரகங்கள் இருக்குது தான். ஸோ 2016ஆம் ஆண்டு 2 கிரகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு அதை தொடர்ந்து நடத்தப்பட்ட ஆராய்ச்சியில் இப்போதைக்கு மொத்தம் 7 கிரகங்கள் சொல்லி கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு. அதில் 5 கிரகங்களில் பார்த்தீங்கன்னா பாசிபிளி தண்ணீர் இருக்கலாம் சொல்லி பேசவும் படுது. ஸோ அதுதான் இந்த டிராபிஸ்டில் ஒரு மிக ஸ்பெஷலான ஒரு விஷயமே. இந்த ரெட் டுவார்ஃப் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே குட்டியானது, நம்ம சூரியனோட ரொம்பவே குட்டியானது. அது பத்தாத குறைக்கு இந்த ரெட் டுவார்ஃப் பார்த்தீங்கன்னா சில சமயங்களில் அதிகமான வெளிச்சத்தையும் அதிகமான ரேடியேஷன்ஸையும் வெளிப்படுத்தும். எப்படி நம்ம சூரியன் அடிக்கடி இந்த மாதிரி சோலார் ஃப்ளாஷை வெளிப்படுத்துதோ அதோட 100 மடங்கு அதிகமான வெளிச்சத்தையும் ரேடியேஷன்ஸையும் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் டுவார்ஃப் வெளிப்படுத்தும். ஸோ அது கண்டிப்பாக சுற்றி இருக்க அந்த கிரகங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தை தான் விளைவிக்கும். அது மட்டும் இல்லாமல் மற்ற கிரகங்கள் எல்லாமே இந்த நட்சத்திரத்தை தான் சுற்றி வளம் வருது. அது ரொம்பவே டைட்டாக பேக் ஆகியிருக்கு. அந்த சமயத்தில் எல்லா கிரகங்களும் அந்த நட்சத்திரத்துக்கு டைடலாக லாக் ஆகியிருக்கு. அதாவது நம்ம பூமிக்கு எப்படி நிலவு டைடலாக லாக் ஆகியிருக்கோ ஒரே முகத்தை மட்டும் காட்டுதோ அதே மாதிரி தான் மற்ற எல்லா கிரகங்களும் இந்த பக்கம் அந்த நட்சத்திரத்துக்கு ஒரே ஒரு முகத்தை தான் காட்டும். ஸோ ஒரு பக்கம் கண்டிப்பாக சூடாகவும் மறுபக்கம் கோல்டாகவும் பார்த்தீங்கன்னா எல்லா கிரகத்துலையுமே இருக்க போகுது. இந்த டிராபிஸ்ட் நட்சத்திர குடும்பம் பார்த்தீங்கன்னா உருவாகி கிட்டத்தட்ட 600 கோடி வருஷங்கள் ஆகியிருக்கலாம் சொல்லி பேசப்படுது. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம சூரிய குடும்பத்தை விட அது ரொம்பவே பழமையானது. நம்ம சூரிய குடும்பம் வெறும் 450 கோடி வருஷங்கள் தான் பழமையானது. ஸோ நம்ம சூரியனோட மிகவும் பழமையான நட்சத்திரம் தான் அந்த ரெட் டுவார்ஃப். அது மட்டும் இல்லாமல் இந்த நட்சத்திரம் ரொம்பவே கூலாக இருக்க அந்த சமயத்தில் நம்ம சூரிய குடும்பம் அழிஞ்சிட்டு அப்புறம் கூட இந்த நட்சத்திர குடும்பம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. ஸோ இன்னும் பல கோடி வருஷங்கள் இந்த நட்சத்திர குடும்பத்துக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல. சரி, இப்போ அந்த நட்சத்திர சுற்றி வர அந்த 7 பூமி போன்ற கிரகங்களை பற்றி பார்ப்போம். ஸோ முதல்ல டிராபிஸ்ட் 1b, அது அந்த நட்சத்திரத்துக்கு மிக மிக பக்கத்தில் இருக்கு. எவ்வளோ பக்கம்னா அந்த கிரகம் அந்த நட்சத்திரத்தை சுற்றி வலம் வரதுக்கு கிட்டத்தட்ட 1.5 நாள் தான் எடுத்துக்கும், 36 மணி நேரங்கள் தான் எடுத்துக்குமா. அந்த அளவுக்கு பக்கத்தில் இருக்கு. அதை நம்ம பூமி கூட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எக்ஸாக்ட்லி பூமி போலவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சர்ஃபேஸ் கிராவிட்டியும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பூமிக்கு ஈக்குவலாகவே இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த கிரகம் பார்த்தீங்கன்னா இந்த சூரியனுக்கு ரொம்ப 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 பக்கத்தில் இருக்கு. ஸோ ஒரு பக்கம் கண்டிப்பாக ரொம்பவே சூடாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு எந்த ஒரு அட்மாஸ்பியரும் இல்லாமல் கூட போயிருக்கலாம். ஏன்னா அதிகமான ரேடியேஷன்ஸ் அண்ட் சோலார் ஃப்ளாஷ் பார்த்தீங்கன்னா அந்த ரெட் டுவார்ஃப் வெளிப்படுத்தும். ஆனால் இதோடைய குளிர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணீர் ஐஸ் வடிவத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்படுது. ஏன்னா 7 கிரகங்கள்லையும் தண்ணீர் பார்ட்டிகல்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதை தொடர்ந்து 2வது கிரகமான டிராபிஸ்ட் 1c, இதுவும் ஈக்குவலாக நம்ம பூமி போலவே பார்த்தீங்கன்னா காட்சியமைக்குது. ஆனால் இதோடைய மேற்புறத்தில் நம்ம வெள்ளி கிரகம் போல அதிகமான ரொம்பவே டென்ஸான அட்மாஸ்பியர் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசப்படுது. அது அட்மாஸ்பியர் முழுக்க முழுக்க கிரீன்ஹவுஸ் கேஸஸால் உருவாக்கப்பட்டிருந்துச்சுன்னா நம்முடைய வெள்ளி கிரகம் போலவே இந்த டிராபிஸ்ட் 1cயோட நிலப்பரப்பும் ரொம்பவே சூடாக இருக்கும். 1400 ஆரம்பித்து 1700 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கலாம் சொல்லி பேசப்படுது. ஸோ கண்டிப்பாக நம்மள மாதிரி உயிரினங்கள் அங்கே போய் வாழவே முடியாது, ரொம்பவே சூடான கிரகம். ஆனால் இதோடைய நிலப்பரப்பில் பார்த்தீங்கன்னா ஓஷன்ஸ் அதாவது கடல்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த சூடை தணிக்கக்கூடிய அளவுக்கு அந்த கரண்ட்ஸ் எல்லாமே ரொம்பவே ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி பேசப்பட்டு இருக்கு. பட் எப்படி பார்த்தாலும் டிராபிஸ்ட் 1c வாழ தகுந்த இடம் கிடையாது தான். ஸோ அதை தொடர்ந்து இப்போ தான் நம்ம அந்த நட்சத்திரத்தோட கோல்டிலாக் ஜோன் அப்படி இல்லைன்னா ஹேபிட்டபிள் ஜோனுக்குள்ள வரும். ஸோ அந்த வகையில் டிராபிஸ்ட் 1d அந்த ஹேபிட்டபிள் ஜோனில் முதல் கிரகமாக இருக்கு. ஸோ ஹேபிட்டபிள் ஜோன்னா அந்த இடத்துல அந்த சூரியனோட வெளிச்சமும் வெப்பமும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம பூமிக்கு ஈக்குவலாகவே கிடைக்கும். அது பார்த்தா
குறைக்க அந்த வெப்பம் இந்த பக்கம் அந்த தண்ணீர் வடிவத்தில், அதாவது நீர் வடிவத்தில் வச்சிருக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐஸாக இல்லாமல் வேப்பர் இல்லாமல் நீர் வடிவத்திலே மெயின்டைன் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வகையில் இந்த TRAPPIST 1D நம்ம பூமியோட கொஞ்சம் குட்டியான கிரகம். இந்த கிரகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தண்ணீர் இருக்குதுன்னு சொல்லி உறுதி செய்கிறாங்க. இந்த கிரகம் அந்த நட்சத்திரத்தை சுற்றி வலம் வரதுக்கு கிட்டத்தட்ட 4 நாட்கள் எடுத்துக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பூமியோட வெறும் பாதி அளவு கிராவிட்டி மட்டும்தான் இந்த கிரகத்தில் இருக்குதாகவும் பேசப்படுது. ஒரு பக்கம் முழுசாக சூரியனை பார்த்துருக்கும் போது மறுபக்கம் ரொம்பவே கோல்டாக ஐஸாக இருக்கும். ஆனால் அந்த ரெண்டு பக்கத்தையும் இணைக்கக்கூடிய அந்த மிடில் பார்ட், அது வந்து அந்த ட்வைலைட் ஜோன் இல்லைனா டெர்மினேட்டர் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் தண்ணீர் ரொம்பவே அதிகமாகவே இருக்கலாம். அண்ட் இந்த இடங்களில் உயிர்களும் பரிணமித்து இருக்கலாம். ஜேம்ஸ் வெப்போட முதல் பார்வையை இந்த கிரகத்தை நோக்கி தான் இருக்க போதுன்னு சொல்லி மென்ஷன் செய்யப்பட்டிருக்கேன். இந்த வருஷம் அந்த ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் ஆயிடுச்சுன்னா இந்த கிரகத்தை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு பின்னாடி TRAPPIST 1E. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த நட்சத்திரத்தை சுற்றி வளம் வரதுக்கு கிட்டத்தட்ட 6 நாட்கள் எடுத்துக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பூமியை விட கொஞ்சம் குட்டியானது, ரொம்ப இல்லை கொஞ்சம் குட்டியானது. பட் இந்த கிரகத்தோட ஸ்பெஷாலிட்டி, இதோடைய டென்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம பூமிக்கு ஈக்குவலாகவே மேட்ச் ஆகியிருக்கு. அப்படி பார்க்கும்போது மேபி நம்ம பூமி போலவே இந்த கிரகத்துக்கு உள்ளேயும் பார்த்தீங்கன்னா இந்த ராக் அயன் கோர் வந்து இருக்கலாம், அந்த கம்போசிஷன் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசப்படுது. அது மட்டும் இல்லாமல் இது ஹேபிடபிள் ஜோனில் பர்ஃபெக்டாக சிங்க் ஆகிருக்கும்போது இது மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான லிக்விட் வாட்டர் இருக்கவும் முடியும். ஸோ கிட்டத்தட்ட நம்ம பூமிக்கு ஈக்குவலான பிளானட்டாகவே இது வந்து கன்சிடர் பண்ணப்படுது. அட்மாஸ்பியர் காம்போசிஷன் மட்டும் பர்ஃபெக்டாக அமைஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நம்ம பூமிக்கு ஒரு ஈக்குவலான கிரகமாகவே இது வந்து இருக்கலாம். அதை தொடர்ந்து TRAPPIST 1F, இது அந்த நட்சத்திரத்தை சுற்றி வரதுக்கு கிட்டத்தட்ட 9 நாட்கள் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கும். சைஸ் அண்ட் டென்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பூமிக்கு ஈக்குவலாக தான் இருக்கு. இது என்னதான் பூமியோட சைஸுக்கு ஈக்குவலாக இருந்தாலும் இதோட டென்சிட்டி ரொம்பவே கம்மியாக இருக்கு. கிட்டத்தட்ட பூமியோட கம்பேர் பண்ணும்போது 60% தான் இந்த கிரகத்தோட டென்சிட்டி இருக்கு. ஸோ அதை வச்சு கணக்கு பண்ணி பார்க்கும்போது மேபி நம்ம பூமியில் இருக்கிறத விட அதிகமான நீர், அதாவது தண்ணீர் கடல்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரகத்தில் இருக்கலாம் சொல்லி பேசப்படுது. அந்த கடல்கள் தான் இதோடைய டென்சிட்டியை குறைக்கவும் பாசிபிளி யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கணும். அதை ஃபாலோ பண்ணி பின்னாடி வர நம்ம TRAPPIST 1G. ஸோ இந்த கிரகமும் பார்த்தீங்கன்னா நம்ம பூமிக்கு ஈக்குவலாக இருந்தாலும் இந்த கிரகத்தோட டென்சிட்டியும் நம்ம பூமியோட ரொம்பவே கம்மியாக இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரொம்பவே பின்னாடி கிட்டத்தட்ட அந்த கோல்டிலாக்ஸ் ஜோனோட எண்டுக்கு வந்த ஒரு கிரகம் தான். அண்ட் இந்த கிரகத்தில் பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியர் வளிமண்டலமும் இருக்க மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ மேபி இந்த கிரகத்தோட தண்ணீரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் கிரிட்டிக்கல் ஐஸ் ஃபார்மை ரீச் பண்ணி அந்த தண்ணீரே ஆவியாகி இருக்கலாம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி அந்த கிரகத்தை மொத்தமாகவே கவர் பண்ணி ஒரு வகையான வளிமண்டலத்தையும் ஃபார்ம் பண்ணியிருக்கலாம் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி கிரகங்களுக்கு ஸ்டீம் பிளானட் அப்படின்னு சொல்லி இன்னொரு பேரும் இருக்கு. இதே சூரியனை சுற்றி வளம் வர கிட்டத்தட்ட 12 நாட்கள் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணி கடைசி கிரகம் தான் TRAPPIST 1H. நம்ம பூமியோட கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே குட்டியான கிரகம் தான். அது மட்டும் இல்லாமல் அந்த நட்சத்திரத்துலேருந்து ரொம்பவே தொலைவில் இருக்கு. ஸோ தண்ணீர் ஏதாவது இருந்தால் அது முழுக்க ஐஸாக தான் இருந்தாகணும். பட் அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த நட்சத்திரத்துக்கு டைடலாக லாக் ஆகிருக்கு. அந்த சமயத்தில் ஒரு பக்கம் தண்ணீர் வடிவத்திலே இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. பட் இவ்வளோ தொலைவில் அந்த நட்சத்திரத்தால் அதிகமான ஹீட்டை வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை பண்ண முடியாது, வெளிச்சத்தையும் சப்ளை பண்ண முடியாது. ஸோ அதனால் இந்த கிரகத்தை பற்றின ஆராய்ச்சிகள் தொடர்ந்து நடத்திக்கிட்டே தான் இருக்கேன். பட் இப்போதைக்கு அந்த கிரகத்தை பார்த்தீங்கன்னா அதிகமான ஐஸ் கண்டென்ட் தான் இருக்குன்னு சொல்லி பேசப்படுது. ஸோ இந்த நட்சத்திரத்துக்கு இருக்க அந்த 7 கிரகங்களும் கிட்டத்தட்ட பூமி போலவே இருக்கக்கூடிய கிரகங்கள் தான். ஆனால் உண்மையிலேயே இந்த கிரகங்களுக்குள்ள உயிர்கள் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கு. அந்த ரெட் ட்வார்ஃப் அதிகமான எனர்ஜியை வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தக்கூடியது, அதிகமான சோலார் ஃபிளாஷை வெளிப்படுத்தக்கூடியது. அப்படி அந்த சோலார் ஃபிளாஷ் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்க எல்லா கிரகங்களோட அந்த வளிமண்டலத்தையே மொத்தமாக வழிச்சு எடுத்துரும். ஸோ அப்படி இருக்கும்போது உயிர்கள் வாழக்கூடிய அந்த தன்மைகள் உருவாகிறது கஷ்டம்தான். பட் மேபி ஏதாவது ஒரு கிரகத்தில் உயிர்கள் இருக்கிறத நம்ம ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் கண்டுபிடிச்சிச்சுன்னா அது இந்த வருஷத்தோட இந்த டிகேடோட ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்புன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா லைஃப் will always find a way.